தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தாவேகா பழனியில் 100 கோடி மோசடி. பழனி ஆண்டவர் கோயில் நிலம் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலம் தனியாருக்கு 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு விட்டது. அனைத்து செய்தி நிறுவனங்களிலும் தலைப்புச் செய்தி. இது இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் சேகர் பாபுக்கு பல கோடிகளை திருடி கொடுத்தவர், மக்களுடைய சொத்துக்களை திருடி கொடுத்தவர். அதே போல 6 டன் தங்கம், 3000 கோடி பெருமானம் உள்ள தங்கம் எங்கே போனது? ஸ்ரீதருக்கு மட்டும், சேகர் பாபுக்கு, துர்காவுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். இந்த ரகசியத்தை ஒளித்தவர், மறைத்தவர் ஸ்ரீதர் IAS. இப்போ இவர்தான் விஷ்ணு ரெட்டிக்கு இந்த வியாபாரத்தை முடித்து கொடுத்தவர். காரணம், அமைச்சர் இவ்வளவு பெரிய வலிமையான ஒரு திட்டத்தை செய்யக்கூடிய வலிமையானவர் அல்ல. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தனபாலருடைய மகன், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவரும் இவ்வளவு தைரியமாக செய்யக்கூடிய நபர் அல்ல. 2 துறைகளுமே, இந்து அறநிலையத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, 2 அமைச்சர்களும் மாதம் 50 லட்சம் ரூபாய் வாங்கி கொள்ளுங்கள், நீங்கள் எதையுமே செய்து விடாதீர்கள், எந்த பேரத்தையும் நடத்தி விடாதீர்கள் என்று உத்தரவு மேலிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த மேலிடம் விஷ்ணு ரெட்டி, ஆந்திரா, பெரிய பெரும் கோடீஸ்வர குடும்பம். எப்படி கோடீஸ்வரர்கள்? மக்களுடைய நிலத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலத்தை அபகரித்தவர்கள் தான் இன்றைக்கு பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், விட்டாக்கள், மிராசுகள். இந்த ஜெட் தனியார் விமானம் வைத்திருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வசதி வாய்ந்த இந்த விஷ்ணு ரெட்டி மீண்டும் பல லட்சம் கோடிகளை திருடுவதற்காக விஜயிடம் அவர் நெருக்கமான நண்பராக, குடும்ப நண்பராக மாறியிருக்கிறார். இந்த குடும்ப நண்பர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் முதலமைச்சர் விஜய் கட்டுக்கோப்பாக இருக்கிறார். ஆக இரவு முழுக்க KK நகரில் உள்ள பாண்டிச்சேரி விருந்தினர் மாளிகை கார்களாக அந்த சாலை நிரம்பி வழிகிறது. புஷி இரவு முழுக்க அங்குதான் பேரங்கள் நடத்தி பெட்டிகளை வாங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த பேரங்கள், பெட்டிகள் எல்லாம் விஜயுடைய கவனத்துக்கு போகிறதா அல்லது போகவில்லையா என்று பார்த்தால் கண்டிப்பாக போய்கொண்டுதான் இருக்கிறது. போகாமல் எதுவும் நடக்காது. அமைச்சர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குதிரை பேரத்துக்கு பலியாகி விடாதீர்கள். மாதம் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இதை விஜயனுடைய கவனத்துக்கு போகாமல் யார் இதை முடிவு செய்வார்கள்? யார் இதை முடிவு செய்தார்கள்? இப்படி பல திரைமறைவு வேலைகள். திமுக அரசின் மீது இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. என்ன காரணம்? வேலு மிக சாதாரணமாக வருகிறார். பல ஆயிரம் கோடி கொள்ளை அந்த நெடுஞ்சாலை துறையிலும் பொதுப்பணித்துறையிலும். அருகிலே செல்ல பயப்படுகிறது விஜயின் காவல்துறை. அனிதா ராதாகிருஷ்ணன் பக்கமே போக இரவு கைது செய்யப்படுகிறார், காலையில் வீட்டுக்கு வந்து விடுகிறார் உணவருந்த. இதுக்கு பேர் கைதா? செந்தில் பாலாஜி எங்கேயும் போகவில்லை, கரூரை விட்டு ஓடுகிறார் என்று சினிமா படப்பிடிப்பு நடத்துகிறார்.
சினிமா சீனுக்கு வேணால் நல்லாயிருக்கும். அப்போது மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? திமுகவுடைய லஞ்சப் பணம், கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்படுகிற பணம், மக்கள் வரி பணம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இது ஏன் தாமதம்? விஜய் தாமதத்துக்கு என்ன காரணம்? விஜய் ஏன் பயப்படுகிறார்? ஏன் யோசிக்கிறார்? ஏன் தடுமாறுகிறார்? தடுமாறுகிறார். காரணம், திமுக, ஒரு அதிமுக அமைச்சர் சொல்லுகிறார், முன்னாள் அமைச்சர், ஸ்டாலின் வாயை திறந்தால் தாவேக தப்ப முடியாது என்று. காரணம், அவர்களுக்குத்தான் தெரியும் எங்கே எங்கே கோடிகளை குவித்தார்கள் என்று. இந்த கோடிகளை குவித்தவர்களை ஏன் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்காமல் 30 அமைச்சர்கள் கண்டிப்பாக சிறையிலே தள்ள முடியும். அத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்து, அதுதானே மக்களுடைய வேண்டுகோள். மக்கள் அதைத்தானே விரும்பினார்கள். திமுக அழிக்கப்பட வேண்டும், திமுக ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதானே உங்களுக்கு வாக்காக மாறியது, வாக்கு வங்கியாக மாறியது. வாக்களித்தவருக்கு செய்கிற துரோகம் அல்லவா அது? மோசடி அல்லவா? நம்பிக்கை துரோகம் அல்லவா? ஒரே நோக்கம், உங்களை யாருக்கும் தெரியாது, உங்களுடைய நடிப்பை தான் தெரியும், அரசியலே தெரியாது. ஆனால் திமுகவை ஒழிப்பதற்கு மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். ஆனால் நீங்கள் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உங்களுக்கு நக்கல் நையாண்டி செய்துவிட்டு போகிறார் விமான நிலையத்தில் வேலு. அப்போ உங்களுடைய நிலையை பற்றி யோசித்து பாருங்கள். உங்களுடைய நிலை ஒரு நக்கலும் நையாண்டிக்குமா இடமளித்து விட்டது. வேலு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, நேரு, மூர்த்தி, இவர்களெல்லாம் திமுகவின் நவீன ஐம்பெரும் தலைவர்கள். ஒட்டுமொத்த ஊழலே இவர்கள்தான். இன்று வரை G2 பக்கம் போகவே இல்லை. பல வழக்கு இருக்கு. 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு 1 லட்சம் வழக்கு, நில அபகரிப்பு வழக்கு திமுகவினர் மீது பதியப்பட்டது. 1 லட்சம் வழக்கு. அதே ஒன்று இப்போ 1 லட்சம் வழக்கை நீங்கள் நடத்துவதற்கு அனுமதித்தால், இந்த அறிவிப்பை திமுகவால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். இதற்காக அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் குவிவார்கள். அத்தனை பேருடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் தாவேக தொடங்குவதாக தெரியவில்லை. இது தாவேகவும் திமுகவும் மறைமுக உடன்பாடு வைத்திருக்கிறார் என்று சந்தேக மக்களுக்கு வர துவங்கிவிட்டது. நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு செல்கிற பொழுது உங்களை யார் அனுப்பினா? உங்களை இயக்குகிற இந்த ரெட்டிகள் தான் இயக்குகிறார்களோ என்ற சந்தேகம் மக்களுக்கு வர துவங்கிவிட்டது. நீங்கள் யாரை எதிர்ப்பதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் வீட்டுக்கே சென்று நீங்கள் சரணாகதி அடைந்ததை மக்கள் ரசிக்கவில்லை. திராவிட இயக்கத்தை ஒழிப்பது தான் கடுமையான வேலை. 75 ஆண்டு கட்சி, 50 ஆண்டு கால கட்சி. ஆனால் அவர்களையே அழித்து நீங்கள் அடையாளம் தெரியாமல் ஆக்கிய இந்த மக்கள் உங்களை அடையாளம் காண்பதற்கு பல ஆண்டு காலம் தேவைப்படாது. இது குறுகிய காலத்திலே நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. திராவிட இயக்கம் மீண்டும் முளைவிட துவங்கி இருக்கிறது. திமுக சீமான் தயவில், சீமானுக்கு பின்னால் உதயநிதி சட்டமன்றத்தில் சீமானை முன்னிறுத்தி உங்களை எதிர்க்க தயாராகிவிட்டார். அவரால் எதிர்க்க முடியவில்லை.
அவர் எதிர்க்கக்கூடிய ஆளும் இல்லை. அவர் அப்பாவை எதிர்க்கக்கூடிய ஆள் இல்லை, தாத்தாவை எதிர்க்கக்கூடிய ஆள் இல்லை. இசைவேளாளர் எந்த காலத்தில் யுத்தம் செய்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள், நாடு பிடித்தார்கள். இவர்கள் இது சூழ்ச்சி, சதி. பார்ப்பனர்கள் எப்படி சூழ்ச்சியால் அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அதே போன்றுதான் கருணாநிதி கும்பல் சூழ்ச்சியால் இந்த அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். பார்ப்பனர்களை நான் பேசுவதால், விமர்சனம் செய்வதால் பல பேர் சீமானுடைய கட்சிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எனக்கு மிரட்டல், உருட்டல் தொலைபேசிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் கர்நாடகாவிலிருந்து வருகிறது. சீமான் பெயரை சொல்லி பேசுகிற அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் தான். நான் பார்ப்பனர்களை குறை சொல்வதற்கு காரணம், அவர்கள் இன்றும் சாதி சனாதனத்தை தூக்கி பிடித்து கொண்டு தமிழர்களுடைய ரத்தம் சிந்துவதற்கு காரணம் அவர்கள்தான். இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான் இன்று வரை சாதி சனாதனத்தை உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த சாதி சனாதனம் அழிந்து போய்விட்டது என்று பல பேர் நினைக்கிறார்கள். இல்லை, இன்று வரை அது வீரியத்தோடு இருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ் இயக்கம் சனாதனத்தில் இருந்து தான் உருவாகிறது, சாதியில் இருந்து தான் உருவாக்குறது. சாதியை காப்பாற்றத்தான் அது பாடுபடுகிறது, சனாதனத்தை காப்பாற்றத்தான் பாடுபடுகிறது. இதை தாண்டி நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. 1000 ஆண்டு கால அரசியல் இது, 2000 ஆண்டு கால அரசியல். தமிழர்கள் தமிழ் மண்ணிலே ஒழிக்கப்படுவது, அவர்களுடைய வரலாறுகள் எரிக்கப்படுவது, தமிழிடம் ஏறக்குறைய 140 கோடி பேர் இந்த மண்ணில் இருந்திருக்க வேண்டும். இது சமஸ்கிருதமும் தமிழையும் சேர்த்து கலவை செய்து பல மொழிகளை உருவாக்கினார்கள். தமிழை அழித்தார்கள், தமிழை ஒழித்தார்கள். பார்ப்பனியம் 1000 ஆண்டு காலம் தமிழை ஒழித்ததை திராவிட இயக்கம் பார்ப்பனர்களுடைய கட்டளைக்கு இணங்க 75 ஆண்டு காலத்தில் 10 வார்த்தைக்கு 7 வார்த்தை ஆங்கிலம் வந்துவிட்டது. தமிழ் மொழிக்கான அடையாளமே தெரியவில்லை. ஆங்கிலம் கலப்பில்லாமல், சமஸ்கிருதம் கலப்பில்லாமல் தமிழ் மொழியை சுத்தமாக பேசக்கூடிய தமிழாசிரியர்களே இல்லை. பட்டய படிப்பு தமிழாசிரியர்களை திமுக ஆட்சி காலத்தில்தான் ஒழித்தார்கள். அது திராவிட இயக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செய்த மாபெரும் துரோகம். இப்படி பல வரலாற்று பட்டியல்களை எடுத்து தோண்டி பார்த்து நாம் அதை பேசுகிறோம். இன்று வரை என்னுடைய தொப்புள் குடி உறவு ஈழத்தமிழன் 1,00,000 பேர் அகதி முகாமிலே 40 ஆண்டு காலம் 3 தலைமுறை நாய் கொட்டடியிலே படுத்து கிடக்கிறார். அகதிகளை இந்தியா சேர்த்து கொள்ள வேண்டும், சொந்த மக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்பன ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான் சர்வதேச நாடுகளுடைய கூட்டமைப்பில் இவர்கள் சேராததுக்கு காரணம், ஈழத்தமிழன் இங்கு வந்து விடுவான், ஈழத்தமிழன் அவனுக்கு உரிமை கிடைத்துவிடும், ஈழத்தமிழன் அகதியாய் வந்தவன் ஓட்டுரிமை வாங்கி விடுவான். இந்த காரணத்தினால் பார்ப்பனர்கள் எதிர்த்தார்கள். இன்று வரை அவர்களை இந்திய குடிமகனாகவே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 200 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் தோட்ட தொழிலாளாக கையிலே காலிலே சங்கிலி பிணையப்பட்டு அடிமையாக ஆங்கிலேயனால் கொண்டு சென்று இலங்கையினுடைய பொருளாதாரமே தேயிலை தான் இன்று வரை. ஆனால் அவன் அடிமையாக கிடக்கிறான். அவனுக்கான அரசியலே இல்லை. அவன் 3 தேயிலை தோட்ட காடுகளிலும், ஊட்டி நீலகிரி தேயிலை தோட்ட காடுகளிலும் கரடிகளோடு கரடிகளாக தகர கொட்டகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாம் அடையாளப்படுத்துகிறோம். இந்த பார்ப்பன இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் தமிழர்களை ஒரு மனித கூட்டமாகவே அவர்கள் மதிப்பதில்லை என்பதுதான் நம்மை போன்ற பல பேருடைய வருத்தம். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். சீமான் தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியமாக மாறிவிட்டது. திராவிடம் அழிந்து விட்டது. இந்திய தேசியம்
காணாமல் போய்விட்டது. தமிழர்களுக்கான அரசியலை தமிழர்களே தீர்மானிக்கக்கூடிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.